வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் டக்குன பலாப்பழ பாயசம் பண்ணிடலாமா? பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழு பழமாக வாங்கி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப லாபம். உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் தனியாகவும் கொட்டை தனியாகவும் எடுத்து வச்சுட்டு நல்லா பொடிப்படியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை பழத்தை நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். முந்திரி நல்லா பொன்னிறமாக மாறணும், திராட்சை நல்லா உப்பி வரணும். பாக்கி இருக்கிற நெய்யில் ஒரு கப் அளவுக்கு பொடிப்பொடியாக நறுக்கின பலாப்பழத்தையுமே நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா பலாப்பழம் சாஃப்ட் ஆகிடும். 1/2 கப் வெல்லத்தை 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டி வெந்த பலாப்பழத்தில் சேர்த்துருங்க. 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு 2வது தேங்காய் பால் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கலாம். திக்கானதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி தூவி விட்டுருங்க. வெளியே தெரிய ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முதல் தேங்காய் பால், அதாவது திக் தேங்காய் பால் சேர்த்துட்டிங்கன்னா பாயசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். திராட்சை வறுத்த தேங்காய் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.